ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெரைட்டியான சாண்ட்விச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரெட்டை பயன்படுத்தி வித்தியாசமான சாண்ட்விச் நம்மளால் பண்ண முடியுங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் சாண்ட்விச். இது செய்கிறதுக்காக நம்ம நார்மல் ப்ரெட் எடுத்துக்கலாம். சாண்ட்விச் ப்ரெட், அந்த பெரிய ப்ரெட் கிடைக்கலன்னா நார்மல் ப்ரெட், வீட் ப்ரெட் கூட எடுத்துக்கலாங்க. கோதுமை ப்ரெட்டும் அதுக்கு நல்லாயிருக்கும். வெளியிலலாம் போய் சாப்பிடும்போது சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு ஆர்டர் பண்ணினோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் வீட்டிலையே நம்ம ஒரு பார் சாக்லேட் வாங்கிட்டோன்னா, டேரி மில்க் தான் வாங்கணும்னு இல்லை, வேறு ஏதாவது மில்க் சாக்லேட் வாங்கினா கூட நம்ம ஈஸியாக இதை தயார் பண்ணிடலாங்க. தோசைக்கல்லையே அழகாக செஞ்சிடலாம். நம்ம இன்றைக்கி இங்கே டோஸ்டர் பயன்படுத்துகிறோம். டோஸ்டர் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லைங்க, தோசைக்கல்லையே செஞ்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப லேசியாக நமக்கு இருக்குது, எதுவும் செய்ய தோணல அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஆனால் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா டக்குன்னு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து சூப்பராக செஞ்சிடலாம். அதே மாதிரி குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் செய்யலை அப்படின்னா உடனே இதை செஞ்சு கொடுத்துடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெட் பீஸை முதல்ல தோசைக்கல்ல கொஞ்சம் பட்டர் தடவிட்டு வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறமா சாக்லேட் பீசஸ் தேவையான அளவு நம்ம வைக்கலாங்க. நிறைய சாக்லேட்டாக இருக்கணும்னா நிறைய பீஸ் வைக்கலாம், இல்லைனா ஒரு 2-3 பீஸ் வச்சா போதும். இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டையும் வச்சுட்டு நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். தோசைக்கல்லை செய்யும்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் கீழே பட்டர் தடவின தோசைக்கல்லை தான் நம்ம செய்கிறோம். கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா மேலே பட்டர் தடவிட்டு அடுத்த பக்கமும் அதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா உள்ளே இருக்கிற சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்குங்க. நம்ம வீட்டில் நியூட்ரலா இருந்தால் கூட உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ சூப்பராக சாக்லேட் சாண்ட்விச் ரெடியாக இருக்குங்க. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வீட்டில் சாக்லேட் டாப்பிங்ஸ், அந்த சாக்லேட் சிரப் இருந்ததுன்னா லைட்டாக ஒரு அழகுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம ஊற்றி கொடுக்கலாங்க. சிலர் ப்ரெட்டோட ஓரத்தை எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் சாக்லேட் சாண்ட்விச்சுக்கு பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு வேணால் கூட அப்படி செய்யலாம். நம்ம ஃபுல் ப்ரெட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஓரம் கூட நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். சாக்லேட் சாப்பிடணுங்கிற கிரேவிங் இருக்கும்போது நம்ம இது சாப்பிடலாம். இந்த ஒரு ஃபுல் ப்ரெட் ஸ்லைஸ் சாப்பிடலைனாலும் பாதி சாப்பிட்டா கூட ரொம்ப ஃபில்லிங்காகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருக்குங்க. நம்ம கூடுதல் டேஸ்ட்டுக்காக மில்க் மெய்டும் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கிறோம். டபுள் சாக்லேட் டேஸ்ட்டில் சூப்பராக நம்மளோட சாக்லேட் சாண்ட்விச் தயாருங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஆம்லெட் சாண்ட்விச்சுங்க. நார்மல் எக்கில் 1-2 பீஸ் தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமாக சில்லி பவுடர், மிளகுத்தூள், கரம் மசாலா இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆம்லெட்டாக நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ ப்ரெட்டில் ஃபஸ்ட்டு பட்டர் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். பட்டர் எப்போவும் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் அது ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சாண்ட்விச் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்குறோங்க. ஆளி விதைகள், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதுவும் சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கிறோம். ஆளி விதைகள் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம், இல்லைனா முழுசாக கூட லைட்டாக வெறும் வானலியில் டோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுடலாங்க. வெங்காயம், தக்காளி பீசஸ், கொஞ்சமாக கேப்சிகம் எல்லாம் சேர்த்து நம்மளோட ஆம்லெட்டையும் வச்சு கொடுத்து நம்ம இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸையும் வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாங்க. ஆம்லெட் நல்ல ஃப்ளஃபியாக வரத்துக்கு ஏற்கனவே நம்மளோட சேனலில் டிப்ஸ் இருக்குங்க, அதை கூட நீங்கள் பார்க்கலாம். இங்கே ஒரு டேஸ்ட்டுக்காக ஆரிகானோ சேர்த்துருக்குறோம், பீட்சாவுக்கு சேர்க்குறது. நம்ம வீட்டில் சாட் மசாலா இருந்தால் சேர்க்கலாம். அது வேண்டான்னா கொஞ்சமாக பெப்பர் தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள் இத்தனையும் சேர்த்து கூட நம்ம இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இன்னொரு வகையான சாண்ட்விச் பார்த்திங்கன்னா மைனஸ் சாண்ட்விச். இது செய்கிறதுக்காக ஒரு பவுலில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ், வெங்காயம், கேப்சிகம், தக்காளியோடு சேர்த்து மைனஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான மிளகுத்தூளும் உப்பும் கலந்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வீட்டிலையே அழகாக மைனஸ் செஞ்சிடலாங்க. முட்டை சேர்த்து மைனஸ் பண்ணலாம். எக்லெஸ் மைனஸையும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. நம்மளோட சேனலில் எக்லெஸ் மைனஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற டிப்ஸ் கூட இருக்குது, நீங்கள் அதை கூட பார்க்கலாங்க. இங்கே நம்ம ஆம்லெட் சேர்த்து கொடுத்துருந்தோம். இப்போ மைனஸ் சேர்த்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துருந்தோம். அதுக்கு பதிலாக வெரைட்டியாக நிறைய ஸ்டஃபிங் நம்ம சேர்க்கலாங்க. வேக வச்ச எக்
அதை கொஞ்சமாக டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்து கொடுக்கலாம். இல்லைன்னா மிளகுத்தூள், ஜீரகம் அதை சேர்த்தும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஒருவேளை மஷ்ரூம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வேக வச்சது இல்லைன்னா சாட்டே பண்ணது நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். பன்னீரை வந்து கொஞ்சம் கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தவாவில் நம்ம கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு அது வெந்ததுக்கப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது நம்ம ஆப்ஷனல் தான். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ, ஒரு வேளை சிக்கன் பீசஸ் இருந்துச்சுன்னா அது சேர்த்து கொடுக்கலாம். சில்லி சிக்கன் மத்தியானம் பண்ணியிருந்தோம், அந்த பீஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். குழம்புல இருக்கிற சிக்கன் பீஸ் கூட செய்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் சாண்ட்விச் செய்கிறதுக்காக ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்ல சாப் பண்ணி வச்சுருக்கிற வேக வச்ச சிக்கன் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டில் இது எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்கலாங்க. அதுவும் ரொம்பவே ருசியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒரு பீஸ் வச்சு கொடுத்தா கூட அவங்க சாப்பிட்டா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. இப்போ பீட்சாலாம் ப்ரெட்லேயே செய்கிறாங்கங்க. இதே தான் இந்த வெஜிடபிள்ஸ் கூடவே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் துருவினது சேர்த்துட்டோன்னா சூப்பரான ப்ரெட் பீட்சாவும் தயார் பண்ணிடலாம். இந்த எல்லா ரெசிப்பிலையுமே கொஞ்சமாக சீஸ் நம்ம துருவி போட்டாலும் அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய ஷார்ட்ஸில் நிறைய டிப்ஸு கூட இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை கூட பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லலாம். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காகவும் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. கூடுதலான ரெசிபீஸ் நாங்கள் சீக்கிரமே போஸ்ட் பண்ண போகிறோம். அதையும் தயவு செஞ்சு பாருங்கள்.